இரண்டாவது பாகம் தொடர்கிறது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். தொடர்ச்சியாக நாம் போடும் காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வணக்கம். வன்னி நிலத்தின் காற்று இட்செல்ஃப் மாறியிருந்தது. அமைதி இருந்த இடத்தில் இப்போது எதிர்பார்ப்பு இருந்த இடத்தில் இப்போது பதற்றம். பண்டார வன்னியன் உருவாக்கிய ஒற்றுமை வெளிநாட்டு ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மனிதனை உடைக்காமல் இந்த நிலத்தை உடைக்க முடியாது. அதனால் அவர்கள் நேரடியாக தாக்கவில்லை. முதலில் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆயுதம் பிரிவு. வன்னி நிலத்தின் சிற்றரசர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியை பாதுகாக்கும் தலைவர்கள். அவர்களில் சிலர் பண்டார வன்னியனை முழுமையாக நம்பினார்கள். சிலர் இன்னும் சந்தேகத்தோடு இருந்தார்கள். அந்த சந்தேகத்தை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். சிலரிடம் சென்று பேசினர். நீங்கள் ஏன் மற்றவரின் கீழ் இருக்க வேண்டும்? நீங்களே தனியாக ஆட்சி செய்ய முடியாதா? பண்டார வன்னியன் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இடம் இருக்கும் தானா? இந்த கேள்விகள் மெதுவாக விஷமாக பரவின. ஆனால் பண்டார வன்னியன் இதை உணர்ந்தான். அவன் ஒவ்வொரு சிற்றரசரையும் தனியாக சந்தித்தான். அவன் சொல்லியது ஒரு விஷயம் மட்டும்: நாம் தனித்தனியாக இருந்தால் நாம் தோல்வி அடைவோம், ஒன்றாக இருந்தால் தான் நாம் உயிர் வாழ்வோம். அவன் சொற்களில் இருந்த உண்மை பலரின் மனதை மாற்றியது. ஆனால் எல்லோரையும் அல்ல. இதற்கிடையில் பிரிட்டிஷ் ஆட்சி வன்னி நிலத்தின் எல்லைகளில் படைகளை குவிக்க ஆரம்பித்தது. அவர்கள் யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். பண்டார வன்னியனும் தயாரானான். அவன் படை பெரியதில்லை, ஆனால் அதில் இருந்தது உறுதி. அவன் ஆயுதங்கள் மிக முன்னேற்றமானவை இல்லை, ஆனால் அவன் யுத்த தந்திரங்கள் அசாதாரணமானவை. காடுகளை அவன் தனது கோட்டையாக மாற்றினான். பாதைகளை அவன் சதுரங்க பலகையாக பார்த்தான். எதிரியின் நகர்வை முன்னக்கூட்டியே கணிக்க ஆரம்பித்தான். முதல் மோதல். அது ஒரு பெரிய யுத்தம் அல்ல, ஆனால் அது ஒரு சின்ன சோதனை. பிரிட்டிஷ் படை வன்னி எல்லைக்குள் நுழைந்தது. அவர்கள் நினைத்தார்கள், இந்த நிலம் எளிதாக கைப்பற்றப்படும். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அவர்கள் பார்த்தது ஒரு படையல்ல, ஒரு நிழல். மரங்களின் பின்னால் இருந்து தாக்குதல். இரவில் நடக்கும் திடீர் படையெடுப்பு. பாதைகளில் மறைந்திருந்த சதிகள். பண்டார வன்னியன் கெரில்லா யுத்த முறையை பயன்படுத்த ஆரம்பித்தான். எதிரி எங்கே இருக்கிறான் என்று தெரியும், ஆனால் எப்போது தாக்குவான் என்று தெரியாது. பிரிட்டிஷ் படைகள் குழப்பமடைந்தது. அவர்கள் முன்னேற முடியவில்லை, பின்னோக்கி செல்ல முடியவில்லை. இந்த முதல் வெற்றி வன்னி மக்களின் நம்பிக்கையை உயர்த்தியது. நாம் முடியும் என்ற உணர்வு அவர்களுக்குள் பரவியது. ஆனால் இந்த வெற்றி ஒரு பெரிய புயலுக்கு முன் வரும் அமைதியே. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கோபமடைந்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மனிதன் சாதாரண தலைவன் இல்லை, அவன் ஒரு தந்திரம் ஞானி. அதனால் அவர்கள் தங்கள் திட்டத்தை மாற்றினார்கள். இப்போது அவர்கள் யுத்தத்தை மட்டும் நடத்தவில்லை, அவர்கள் ஒரு வேட்டையை ஆரம்பித்தார்கள். பண்டார வன்னியனை பிடிக்க அல்லது அழிக்க. அவர்கள் உளவுத்துறையை வலுப்படுத்தினர். வன்னி நிலத்தின் உள்ளேயே சிலரை தங்களுக்காக வேலை செய்ய வைத்தார்கள். அவர்கள் தேடியது ஒரு பலவீனம், ஒரு சின்ன தவறு அல்லது ஒரு துரோகம். அந்த நேரத்தில் பண்டார வன்னியன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தான். அவன் தனது கூட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த முயன்றான். அவன் சில முக்கிய சிற்றரசர்களை ஒன்றிணைத்து ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கினான். அந்த திட்டம் வெற்றி பெற்றிருந்தால் வன்னி நிலம் இன்னும் பல ஆண்டுகள் சுதந்திரமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒரு மறைமுக எதிரி இருக்கும். அவன் வெளியிலிருந்து வரமாட்டான், உள்ளிருந்து வருவான். பண்டார வன்னியன் நம்பிக்கை வைத்த ஒருவரின் மனவில் ஏற்கனவே விதை விதைக்கப்பட்டு விட்டது. அது பேராசையா, அது பயமா, அல்லது உயிர் காக்கும் ஒரு மழமான முடிவா? அந்த ஒரே முடிவு ஒரு முழு வரலாற்றின் திசையை மாற்றப் போகிறது. அடுத்த பகுதியில் அந்த துரோகம் யார் செய்தது, எப்படி பண்டார வன்னியன் சிக்கினார், மற்றும் ஒரு தலைவனின் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் எப்படி ஏற்பட்டது. வன்னி நிலத்தின் கதை இப்போது இன்னும் இருண்ட பாதைக்கு செல்கிறது. மூன்றாவது பாகம் தொடரும்.